செய்திகள் தொடர்கின்றன. மேல் மாகாண சபை உறுப்பினர் நௌசர் ஃபவுசியை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டும் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நானுயா பங்கோயா தோட்டத்துக்கு சென்றிருந்த போதே அவர் இதனை கூறினார். நானுயா பங்கோயா மேல் மற்றும் கீழ்பிரிவு தோட்டத்துக்கு சென்ற பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அடுத்ததாக மங்களகரமான குத்துவிளக்கு. மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டறிந்து கொண்டார். எனக்கு தேவை இந்த மக்கள் கொள்கை ரீதியா ஒரு மாற்றம் பெறணும். என்ன பொறுத்தவரை லயம் மாறணும். அதான் எந்த பிரச்சனையோலிய அதுதான் எந்த முதல் நோக்கம் என்று சொன்னால், இங்க இருக்க சுகாதார பிரச்சனை முன்னேறணும், இங்க இருக்க கல்வி பிரச்சனை முன்னேறணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க? நான் வரக்கு முதல் எதிர்கட்சியில இருந்தா செய்யலாண்டாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா செய்யலாண்டாங்க, அமைச்சராயினா தான் செய்யலாம், லயங்களுக்குள்ள காப்பட் போடலாங்க. எப்படி 4 வருஷத்துல என்னால காப்பட் போடலாம்டா? மாகாண சபைக்கு போனவங்க, மாகாண சபையில் அமைச்சரா இருந்தவங்க, பாராளுமன்றம் போனவங்க, பாராளுமன்றத்தை அமைச்சர் செய்யலாயேன். இப்போ ஒருத்தர் கல்வி வச்சு கொண்டு போறார் எல்லாரும். ஆனா நாங்க 24 கலாச்சார மன்றத்தை துறக்க போறோம்.